ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எங்களோட பாட்காஸ்ட்டை 2 வருஷமாக கேட்டுன்னு இருக்க எல்லோருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வைகுண்ட ஏகாதசி சிறப்பு பதிவு. ஸ்வர்க்கவாசல் இல்லாத திவ்ய தேச கோவில்கள் பற்றி தெரியுமா? 108 திவ்ய தேசங்களில் பெரும்பாலும் சொர்க்கவாசல் எனப்படும் பரமபத வாசல் இருக்கும். ஆனால் கும்பகோணர் ஸ்ரீ சாரங்கபாணி ஆலயத்தில் சொர்க்கவாசல் எனப்படும் பரமபத வாசல் கிடையாது. இதற்கு காரணம் இருக்கிறது. இத்தலத்து சுவாமி நேரே வைகுண்டத்திலிருந்து இங்கே வந்தார். மகாலட்சுமியின் அவதாரமான கோமலவல்லியை மனம் முடிப்பதற்காக திருமால் தான் எழுந்தருளியுள்ள ரதத்துடன் வைகுண்டத்திலிருந்து இங்கு வந்து கோமலவல்லியை மணந்து கொண்டார். எனவே இவரை வணங்கினாலே பரமபதம் கிடைத்துவிடும் என்பதால் இந்த ஆலயத்தில் சொர்க்கவாசல் கிடையாது. மேலும் இங்குள்ள உத்தராயண தட்சிணாயன வாசலை கடந்து சென்றாலே பரமபதம் கிட்டும் என்ற நம்பிக்கையும் உள்ளது. உத்தராயண வாசல் வழியே தை முதல் ஆனி வரையும், தட்சிணாயன வாசல் வழியே ஆடி முதல் மார்கழி வரையும் சுவாமியை தரிசிக்க செல்ல வேண்டும். ஏதாவது ஒரு வாசல் தான் இங்கு திறக்கப்பட்டிருக்கும். இதே போன்று சொர்க்கவாசல் என்னப்படும் பரமபத வாசல் இல்லாத ஆலயங்களின் விவரங்கள் மேலே பார்க்கலாம். காஞ்சிபுரம் பரமேஸ்வர விண்ணகரம் எனப்படும் ஸ்ரீ பரமபதநாத பெருமாள் ஆலயம். இவ்வாலய மூலவரின் திருநாமம் ஸ்ரீ வைகுண்ட பெருமாள் என்றாலும் இங்கு சொர்க்கவாசல் உற்சவம் கிடையாது. இப்பெருமாளுக்கு பரமபதநாதன் என்ற திருநாமமும் உண்டு. ராமானுஜர் அவதரித்த தலமான ஸ்ரீபெரும்புதூர் ஆதிகேசவ பெருமாள் ஆலயம். ராமானுஜர் அவதரித்த தலம் என்பதால் ஸ்ரீபெரும்புதூரை நித்திய சொர்க்கவாசல் தலமாக கருதுகிறார்கள். எனவே இந்த ஆலயத்தில் சொர்க்கவாசல் கிடையாது. வைகுண்ட ஏகாதசி அன்று ஆதிகேசவ பெருமாளும் ராமானுஜரும் பூதக்கால் மண்டபத்திற்கு எழுந்தருளும் போது மணிக்கதவுகள் சொர்க்கவாசல் திறக்கப்படுவது போல் திறக்கப்படும். திருக்கண்ணபுரம் ஸ்ரீ சௌரிராஜ பெருமாள் ஆலயம். திருக்கண்ணபுரம் பூலோகத்து விண்ணகரம் என்பதால் இத்திருக்கோவிலில் பரமபத வாசல் கிடையாது. இவனது திருக்கோவிலே பரமபதமானதால் மற்ற வைணவ கோவில்களில் உள்ளது போன்று வைகுண்ட வாசல் இங்கு இல்லை. திருச்சி அருகே உள்ள திருவெள்ளரை புண்டரீகாசன் பெருமாள் கோவிலில் ஸ்ரீதேவியை மனம் முடிப்பதற்காக பெருமாள் வைகுண்டத்திலிருந்து நேராக வந்ததால் இக்கோவில் பூலோக வைகுண்டமாக திகழ்கிறது. இவரை வணங்கினாலே பரமபதம் கிடைத்துவிடும் என்பதால் இங்கு சொர்க்கவாசல் கிடையாது. இங்கு வைகுண்ட ஏகாதசி என்று சொர்க்கவாசல் திறப்பு கிடையாது. இங்கும் குடந்தை ஸ்ரீ சாரங்கபாணி கோவிலில் உள்ளது போன்ற தட்சிணாயன வாசல், உத்தராயண வாசல் என 2 வாசல்கள் உள்ளது. இங்குள்ள உத்தராயண தட்சிணாயன வாசலை கடந்து சென்றாலே பரமபதம் கிட்டும் என்ற நம்பிக்கையும் உள்ளது. ஓம் நமோ நாராயணாய நமக.